இருக்கடா அது ஒரு வீடு கட்டளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே இருடா என்ன பின்ன கல்ல கண்டா இவனை காணோம் இவனை கண்டா கல்ல காணோம் ரெண்டுமே எனக்கு கிடைச்சிருக்கு இவனை நான் இன்னைக்கு அடிக்காம மாட்டேன் அப்படி கொஞ்சம் அந்த கல்லை எப்படி நீங்க அடி போறீங்களா ஆமா அடிங்க இப்போ நான் தான் உன்னை ஏரியா போறேன் நாஞ்சில் சம்பத்து நீ பேச ஆரம்பிச்சா அவன் பேச்சுல அக்கினி மணக்கும் அனல் காற்று வீசும் இங்க ஆத்திரத்துல இப்போதே பீடிகை போட்டு பேசுறான். நான் அப்படியாடா? டேய் நாஞ்சில் சம்பத், ஹலோ வாடா. நீ வாடா, நீ முதல்ல நீ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா 1 to 1 வாடா. முதல்ல உன் வீட்டுக்குள்ள சீமான் நுழையாம பாத்துக்கோ. அவ்வளவு. ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இதுக்கு 4-5 கம்பி உளுந்துற போகுது. மூடி நில்றா. சாட்டை துறைமன் வீட்டுக்குள் சீமான் நுழையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். சரி, அப்ப கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் வீட்டுல கட்சி தலைவர் வருவாங்க அப்படின்னா நீங்க 5 கட்சி மாறிங்களா? 5 கட்சி தலைவர் உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா? எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். இன்னமும் வேணுமா? அனுபவம் இருக்க போய் தான் தான் வீட்டுல நடந்தது தம்பி சாட்டை தலைவர் வீட்டுல நடந்துக்கூடாது. ஏன்னா வீட்டுல படத்தையும் உள்ள பூந்துருவாங்க போல இருக்கு. ஏன்னா இவர் இருந்த தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் தானே. நான் குமார் அவசரப்பட்டிய வந்துட்டாயா சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து தொடர்ந்து விஜயை வந்து விமர்சனம் செஞ்சுட்டே இருக்காரு. இப்போ நீங்க இணைஞ்சிருக்கிறதுனால உங்களையும் வந்து அதிகமாக விமர்சிப்பாங்க. ஏன்னா விஜய் எங்கெல்லாம் பயணம் வருகிறாரோ அங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு பாடை தயாராகி விடுகிறது. ஆனா சாட்டை துரைமுருகன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் எந்த தொகுதியில நிற்பாரோ அதே தொகுதியில நானும் போட்டிடுவேன். இப்ப நிக்கலாம், அதுக்கெல்லாம் ஜனநாயகத்தில் உரிமை இருக்கு. எந்த தொகுதியிலையும் ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சே தேர்தலில் நிக்கிற கூமுட்டைகளை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூஸ். அவர் வந்து தமிழ் தேசியம் மட்டும் தான் வேணும், இவங்களோட மிக்ஸ் ஆனா அவங்களுக்கு அடாப்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு சீமான் தான் தமிழ் தேசியத்துக்கு அத்தாரிட்டியா? அவன் ஆண் மகனாக இருந்தா ஒரு அப்பனா பிறந்திருந்தா நாளைக்கு தனித்தமிழ்நாடு வேணும்னு கேட்க சொல்லுங்க. அதுக்கு பிறகு தமிழ் தேசியம் கேட்பானா? அவன் ஏன் தனியா நிக்கிறான்னு தெரியுமா? இன்னும் 400 தொகுதி இருந்தாலும் தனியா தான் நிற்பான். அவனுக்கு தேர்தல் என்பது அறுவடை காலம், எனக்கெல்லாம் விதைக்கிற காலம். உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. நாம் தமிழர் கட்சி தலைவனே தற்கொலைங்க. அவன் எப்படி தந்த தம்பிகளை தற்கொலைங்கிறது? திடீர் எமோஷனல். என் நண்பனை யாரும் கலாச்சா நம்மளால சும்மா இருக்க முடியாது. அப்படி சொல்ற என் செயலாளரே. அவர் வந்து ஒரு நிலையான ஒரு கூட்டணி இல்லாம நிலையான யாரும் கூட்டணி வைக்க மாட்டாங்க. விஜயலட்சுமியே வைக்கல, வேற யாரும் வைப்பா? நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? சத்தியமா சொல்றேன், நீங்க என்ன எழுதி வச்சுக்கோங்க. அவர் தாவை கடந்து வெளியே வந்தார்ல வெளியே வருவாரு. வந்த அன்னைக்கு பத்திரிகையாளர் போய் கேள்வி, ஏன் வெளியே வந்தீங்க? எப்ப விஜய் நீங்க பார்த்து உங்க பிரச்சனை சொல்லலையா? பார்த்தா தானே சொல்ல முடியும். அவன் தான் பார்க்க மாட்டானே. எப்ப கடைசியா பாத்தீங்க? சேரும் போது பார்த்தேன். அப்புறம் வீட்டுக்கு போலியா? வீட்டுக்கு ஆம்பளைங்களே அனுமதி இல்லைங்க. ஆம்பளைங்களே போக முடியாது. வேற யாரு போலாம்? ஆதோ போலாம். புசி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கூடவே வச்சிருக்கான் அப்படின்றான். குறும்பு அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா. சரி, இப்ப இவன் ஏன் என்ன விமர்சிக்கிறான்? என்ன காரணம்னா, இனி நான் பேச போறேன். நான் இதுவரைக்கும் பேசல தாவேகா மேடையில. நாஞ்சில் சம்பத்து நீ பேச ஆரம்பிச்சா அவன் பேச்சுல அக்கினி மணக்கும் அனல் காற்று வீசும் இங்க ஆத்திரத்துல இப்போதே பீடிகை போட்டு பேசுறான். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். நான் தான் இவன் கட்சி தொடங்கிய நாளில் இருந்து இவன் ஒரு கண்காணி, இவன் காட்டி கொடுக்கிறவன், இவன் சனாதன கும்பலுக்கான கைக்கூலி, இவன் தமிழீழ விடுதலையை கொச்சைப்படுத்தினவன், உலகத்தினுடைய தமிழ் தேசிய தலைவத்தின் தன்னிகரற்ற தலைவன், அழுக்காக்கி அயோக்கியன். வேணா வேணா வலிக்குது. அவருடைய உடன் பிறந்த அண்ணனை பற்றி தீக்காளி பையன் சொன்ன ராஸ்கல் இவன் வந்து தமிழ் இனத்து துரோகி. நான் தான் தொடர்ந்து உரத்த குரல்ல பேசிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்க நல்லா இருக்கணும். இப்ப நான் தாவைக்காவில போனதில்லை. ஏற்கனவே தாவைக்காவினுடைய வரவால் அந்த கட்சி க்ஷீணித்து விட்டது. 8% இருப்பது 1% குறுகி போயிருக்கிறது. நான் சொன்னேன், என்ன பற்றி கவலைப்படாது, நான் எந்த கட்சிக்கு போவேன்னு நீ ரொம்ப கவலைப்படாத. முதல்ல உன் வீட்டுக்குள்ள சீமான் நுழையாம பாத்துக்கோ. அவ்வளவு. இப்ப நீ என்ன பாட்டு பாடின? முதல்ல உன் வீட்டுக்குள்ள சீமான் நுழையாம பாத்துக்கோ. அவ்வளவு. ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இதுக்கு 4-5 கம்பி உளுந்துற போகுது. மூடி நில்றா. சாட்டை துறைமன் வீட்டுக்குள் சீமான் நுழையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். சரி, அப்ப கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் வீட்டுல கட்சி தலைவர் வருவாங்க அப்படின்னா நீங்க 5 கட்சி மாறிங்களா? 5 கட்சி தலைவர் உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா? சார், என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க. சரி, கால் வைக்கிறேன். எனக்கு இது வேணும், இன்னமும் வேணுமா?
அனுபவம் இருக்க போய் தான் வீட்டுல நடந்தது தம்பி சாட்டி தம்பி வீட்டுல நடந்துக்கூடாது. ஏன்னா இவர் வீட்டுல படத்தையும் உள்ள பூந்து போல இருக்கு. ஏன்னா இவர் இருந்த தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் தானே. என்னதான் இருந்தாலும் ஊர்ல பெரிய மனுஷன் இல்லையா, பொது இடத்துல வச்சு லந்த கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏண்டா வயசுக்குன்னு ஒரு மட்டு மரியாதை கிடையாதா? இந்த அநியாயம் பண்றியாடா? அதிமுக போய் அதிமுக வந்து சசிகலா பின்னாடி போய் சசிகலா பின்னாடி டிடி விதினர் போய் டிடி விதினர் வந்து திமுக 5 வருஷம் ஆதரிச்சு திமுக கூப்புற இடத்துக்கெல்லாம் கூவி கூவி பேசி வயிற்று பிழைப்புக்காக பேசிய நீ வாய வாடகை விடுறியா இல்லையா? நீ சுடுகாடு வார்த்தையாலே சுட்டு எரிக்கிறியடா பாவி. வாய வாடகை விடாம வாய வாடகை கேட்டா தாயை வாடகை விடுறவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு இருக்கேன். அப்ப இது வரைக்கும் உங்க வீட்டுல இப்படிதான் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா என்னதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? ரொம்ப குனியாதரா, மூக்கு கீழே வந்துற போது. சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய தாவேகாவுல வந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவர்களையும் ரொம்ப அதிகமாவே விமர்சிக்கிறாரு. என்ன விமர்சிக்கிறாருன்னு பார்த்தோம்னா, அவர்களுக்கெல்லாம் வந்து அடிப்படை தற்கூரி அப்படின்ற மாதிரியும், அவர்களுக்கெல்லாம் வந்து போதுமான அறிவு இல்லை அப்படின்ற மாதிரியும் விமர்சிக்கிறாரு. இதை பத்தி நீங்க உதவிக்கெல்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறா சௌரி, பின்னி பெடலரா. உன் கட்சியில் இருக்கிறவங்களை விட தாவேகா தொண்டர்கள் தரமானவர்கள், தகுதியானவர்கள், ஏற்றுக்கொண்ட தலைவனுக்காக உயிர் கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் தம்பிகளை நான் பார்க்கிறேன். உன் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் அப்படி உள்ளவனா இல்லையே. உன் தலைவன் இன்னைக்கு மரத்தை கட்டி பிடிச்சிட்டு நிற்கான். மடப்பயில ஏன்டா மரத்தை கட்டுறன்னு கேட்கிற ஒரு பையன் இருக்கான். நாங்க கொள்கை தலைவர்லாம் கிடையாதுங்க. தாவேகா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே தலைவர் ஒரே கொள்கை, தளபதி மட்டும்தான். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். கடலை போய் நிற்கிறான், மலையில போய் நிற்கிறான், காட்டுல போய் நிற்கிறான். இது விலங்குகள் மாநாடு நடத்துறோம், நாளைக்கு பன்னி மாநாடு நடத்துவான். இந்த பண்ணியை நம்பி நாங்க எண்டம் வந்தோடய எவனாவது சொல்லிட்டு வெளியே வரேன்னா வருவான். இப்பதான் வச்சனே. தாவேகா தொண்டர்கள் பத்தரை மற்ற தங்கங்கள், கை காசு செலவழிச்சு தலைவன் எங்க பேசுறாரோ அங்க பயணம் செய்துகிறவர்கள். 10 மாசம் சுமந்து பெற்றதுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்கு. ஓடுகிற பாப்ப மிதிக்கிறவன், மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கிறவன். விஜய் அவர்களை பார்த்து ஒன்னு சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? விஜய் ஐ லவ் யூ, விஜய் ஐ லவ் யூ. இப்படி பல பரிமாணங்கள்ல தெரியுது. தாவேகா தலைவர் விஜய் கட்டளையிட்டால் வாரத்தை கிழித்து பந்தல் போடுகிற வல்லமை உள்ளவன். அந்த தொண்டனை இந்த தொண்டனை ஒப்பிடாதீங்க தம்பி. சூடா சுண்டலு விஜய் தம்பி மெண்டல் கொடூரமா கடவுளே விஜய். Hey, I've seen this one. This is a classic. நாங்க வந்து 5 பேர் வந்திருக்கோம் மதுரையில இருந்து. எங்க அண்ணனை பார்த்துட்டு பாதுகாப்பு அண்ணன் கொடுக்கணும். எங்க அண்ணன் வீட கொடுக்க சொன்னா உடனே எங்க வீட கொடுக்க ரெடியா இருக்கும். ஏன் அப்பு இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போன இங்கே கடை. உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன். அடுத்த வீட்டுல புகழக்கூடிய தலைவனா ஏற்றுக்கொண்ட தருதல பைய அடுத்தவனை பார்த்தா அப்படிதான் நினைக்க தோணும். எங்க தலைவன் அப்படி இல்லடா, என் உயிரண்ணன் சீமான், என் உயிரண்ணன், கொள்கை என்ன, உன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அண்ணன், ஒரு ஆளைக்கு ஒரு தம்பி மாத்திரம் இல்ல 10 பேரை ஏமாத்தினாரு. வேணா அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க. ஹிட்லரை பத்தி கேட்டா பேசுவான். முசோலினியை பத்தி முசோலினியை பொறுத்தவரை அவரை பாத்தீங்கன்னா அவர் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து காலில் ஒரு புண்ணு இருந்துச்சு. அப்பதான் நான் கொண்டு போய் உனக்கு மருந்து வாங்கி கொடுத்தோமா. ஹிட்லரை பத்தி பேசினா பேசுவான். கேப்டன் முல்லர் என்னமோ இவர் கிளாஸ்மேட் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பொன்பரப்பி தமிழரசு பத்தி கேட்டா அவருக்கு பொன்பரப்பி தமிழரசு நான் தான் மோர் வாங்கி கொடுத்தோமா. இங்கிட்ட பாத்தீங்கன்னா வீரப்பனாரை பத்தி பேசினா வீரப்பனை பத்தி காட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு அட்டப்பூச்சி கிடைச்சிச்சு. அப்ப நான் தான் ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்தோமா. என்ன கொடுமை சார். கொட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? காமராஜர் பத்தி பேசினா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விடுதான் விழுமா. முத்துராமலிங்க பத்தி பேசினா அதை பத்தி பேசுவான். யாரை பத்தி கேட்டாலும் 1 மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் போய் நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன் எனக்கே கொண்ட கொள்கை நாம் தமிழர் ஏற்றுக்கொண்ட தத்துவம் தமிழ் தேசியம். நீ கரம் பிடித்தது சீமான், சாகர வரைக்கும் சீமான். நீ அப்படி சொல்லுவியா? அதுக்கு என்னப்பா ரைட் விடு. காலையில சாப்பாடு கொடுத்துன்னு காலையில பேசுவான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான். அதனால் அவன் பார்ப்பான். இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. இரவு யாராவது சோறு போட்டா அவனுக்கு பேசுவான். பள்ளம் வரையும் சக்கரையன் சாணான்னு தாழ்த்தி வைத்த நாயவன் பாதி விளையாடுங்க பாப்பான். என்ன பாப்பா தீட்டு தொட்டா தீட்டுனாடா. உன் எச்சிய தலையில துப்பாத கொட்டாச்சியில துப்பி கொண்டு போ என்று சொன்ன அயோக்கியவன் கொத்த மாய விளையா அழுத்துட்டா என்று வாங்கி போன நாயாரடா. சக்கரையனை தொட்டா தாண்டிட்டு சாணான போட்டா தீட்டு எந்த நாய் வாங்கடா சொல்லுது? இங்க இருக்க ஒவ்வொரு கிறிஸ்தவனை இஸ்லாமியனா மாத்துறதே உன் மதம் தானடா. எந்த புண்ணியவதி பெத்த புள்ளையோ பைத்தியமால இது. அன்னைக்கு வேலைக்கு சாப்பாடு போடுற ஒருத்தருக்கு பேசுறான்னா அவன் எந்த மாதிரியான ஆளு? என்ன பாக்குற? நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? கடைசியா நாங்க சம்பல் சொல்றாரு, நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே என் உயிர் பிரிய வேண்டும். நான் சுடுகாடு போகும் வரை நான் தாவேக்கால தான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. நீங்க போயிருக்கதே சுடுகாடு தான். நீங்க அதுக்கு சுடுகாடு வரைக்கும் போகணும் அவசியம் கிடையாது. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும், புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. பேசிக்கிட்டு இருக்கும் போதே உயிர் பிரியும் அதெல்லாம் வேண்டாம். நீங்க அந்த கூட்டத்துக்கு போனாலே தன்னால உயிர் பிரியும். கரூர்ல போன மாதிரி தன்னால போகும். அவங்க ஆசை கண்டிப்பா நிறைவேற்ற எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஒரே ஒரு முறை
நீங்க கூட்டத்துக்குள்ள அங்க இருந்து முன்னாடி இருந்து போங்க, அவங்களே பிரிக்க உங்களுக்கு பிரசவம் பார்த்து கடைசியா உங்களை வந்து நீங்க எங்க போகணும் ஆசைப்படுறீங்களோ அங்க கொண்டு போய் அவங்களே சேர்த்துவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட எல்லா சர்வீஸும் அந்த கட்சியில இருக்கு. ரொம்ப வாடுறானே. அடுத்த வீட்டுல புகழக்கூடிய தலைவனாக ஏற்றுக்கொண்ட தருதல பைய அடுத்தவனை பார்த்தா அப்படிதான் நினைக்க தோணும். எங்க தலைவன் அப்படி இல்லடா, என் உயிரண்ணன் சீமான், என் உயிரண்ணன், கொள்கை என்ன, உன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அண்ணன், ஒரு ஆளுக்கு ஒரு தம்பி மாத்திரம் இல்ல. இங்க இருக்கிற பெரியாரிஸ்டுகளை விட நான் அதிகமாக பெரியாரை நேசிக்கிறவன், போற்றுகிறவன், பின்பற்றுகிறவன். அதில் இன்று வரை அதில் உறுதியாக நிற்பவன், இனி இறுதி வரை உறுதியாக நிற்பவன். கொள்கை என்ன? பெரியாரை எதிர்க்கிறது, பெரியாரை எதிர்க்கிறது. உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியாரை வெட்டி சாய்க்கிறது. பெரியார் காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால. இங்க இருக்கிற பெரியாரிஸ்டுகளை விட நான் அதிகமாக பெரியாரை நேசிக்கிறவன், போற்றுகிறவன், பின்பற்றுகிறவன். அதில் இன்று வரை அதில் உறுதியாக நிற்பவன், இனி இறுதி வரை உறுதியாக. அது வேற வாயி, இது நார வாயி. இப்ப கொடுத்திருக்கீங்க ஈரோடுக்கு 84 நிபந்தனைகள் கொடுத்திருக்கீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏமால சந்தேகமா உங்களுக்கு? இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த சொல்லதிகாரத்துல எவ்வளவு துணிச்சலோட ஒரு பொய்யை இவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லுங்க. எனக்கு நீங்க ஒன்னே ஒன்று சொல்லுங்க. 84 நிபந்தனைகள் சொன்னார்ல காமேஷ், அதுல ஒரு 4 அல்லது ஒரு 8 அல்லது 2 நிபந்தனைகளை சொல்லி இந்த நிபந்தனைகளை எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்னு எனக்கு சொல்லணும் சார். எந்த நிபந்தனைகள்? 84 நிபந்தனைகள் எங்க எடுத்து காட்ட சொல்லுங்க. இந்த நிமிடம் வரைக்கும் காவல்துறை விவரங்கள் கேட்டிருக்காங்க. ஈரோடு மாவட்ட காவல்துறை நிகழ்ச்சியின் பெயர் என்ன, நிகழ்ச்சி எத்தகையது, நிகழ்ச்சி எந்த தேதி நடைபெறுகிறது, மேடையில் பிரச்சார வாகனத்தில் இருக்கக்கூடிய விஐபிஸ் பெயர் என்ன, நிகழ்ச்சி குறித்த வரைபடம், எதிர்பார்க்கப்படும் மொத்த நபர்களின் எண்ணிக்கை என்ன, குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வார்களா, நிகழ்ச்சிக்கு வருபவர்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து, இப்படி விவரம் கேட்டிருக்காங்க சார். இப்ப இந்த விவரத்தை எல்லாம் இவங்க கொடுக்கணும். இந்த விவரத்திற்கு அடிப்படையில் அதன் பிறகு காவல்துறை என்ன செய்யும்? நிபந்தனைகளே கொடுப்பாங்க. இன்னும் நிபந்தனையே கொடுக்கல, அதுக்குள்ள 84 நிபந்தனை கொடுத்துட்டாங்க. என்ன வாதம்னே எனக்கு தெரியல. உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போக்கு அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? புதுச்சேரியில சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு? காவல்துறை யாருக்கு அதிகாரம் அதிகம்? யாருக்கு சார்? சார் லெப்டினன்ட் கவர்னர் சொல்றதா சார், அவர் தான் உண்மையான சிஎம். யார் சார் அங்க? இப்போ பாஜக தானே சார். அப்ப நீங்க மறைமுகமா யாரை பாராட்டிருக்கீங்க? பாஜக மட்டும் இல்ல, அவர் குஜராத் ஸ்டேட்ல இருந்து மோடியோட வந்தவர். இங்க மாநில அரசு மாதிரி முதலமைச்சர் கையில இல்ல, பாஜக கையில தான் எங்க இருக்குங்க சட்டம் ஒழுங்கே இருக்கு. அது சிறப்பா இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாருல. இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். கடந்த ஆண்டு ஒரு 9 வயது சிறுமி கஞ்சா போதை ஆசாமிகளால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில கட்டி சாக்கடையில வீசப்படுறான். இது மாதிரி அங்க தமிழ்நாட்டை விட பன்மடங்கு கிரைம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை நீங்க சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குங்கிற வரைக்கும் பாராட்டுவீங்க. திருப்பரங்குன்றம் வாரத்துல பேச மாட்டீங்க, பாஜக என்று பெயர் சொல்ல மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஆனா நீங்க பிஜேபி நீங்க எதிர்க்கிறீங்க, அதை நாங்க நம்பணும். இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கையை கலட்டிடுவான் போல் இருக்கு. தேசிய புள்ளி விவரங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி 475.4 கிரைம் பெர் 1 lakh வச்சுதான் கணக்குங்க. சோ சின்ன ஸ்டேட் பெரிய ஸ்டேட்டுங்கிறது இல்ல. தமிழ்நாடு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 261.7 தான். அதுக்கு இடையில சண்டிகர் இருக்கு, டெல்லி இருக்கு, கேரளா இருக்கு, மத்திய பிரதேஷ் இருக்கு. அப்போ தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கு இடையில கிரைம் ரேட்ல பாண்டிச்சேரி டபுள். அப்போ எப்படி பாண்டிச்சேரி குற்றம் குறைந்த மாநிலமாக இருக்கும்? எப்படி காவல்துறை நீங்க பாராட்டிட முடியும்? அதுக்கு திருப்பரங்குன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது எங்கள் கொள்கை நிலைப்பாட்டுப்படி என்ன அப்படின்னா, மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. இதுதான் எங்க நிலைப்பாடு. இதை நாங்கள் இன்னைக்கு தலைவர் அதிகாரப்பூர்வமா சொல்லலங்கிறது அவங்களோட கேள்வி. இன்னைக்கு சிச்சுவேஷன் என்ன இருக்கு அப்படின்னா, யார் அரசியல் செய்றாங்க? இருதரப்பும் செய்றாங்கறத வெளிப்பாடு. இருதரப்புனா யாரு? நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. இல்ல இருதரப்புனா யாரு? இருதரப்புனா யாரு? மதத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யாங்க விரும்பவில்லை. இது ஒண்ணு. அதே மாதிரி அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லூசில விடு. நாங்கள் மதச்சார்பற்ற, நாங்கள் மத நல்லிணக்க. திருப்பரங்குன்றத்துல அவ்வளவு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்க, இங்க இருக்காரு விஜய். நான் எல்லா கட்சியும் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லிடுச்சு. ஒன்னு ஆதரவு அல்லது எதிர்ப்பு. கள்ள மௌனம் சாதிக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்களுடைய நோக்கம் அமித்ஷா இட்ட கட்டளை, மோடி இட்ட கட்டளை, பாஜக கொடுத்த அசைன்மெண்ட். என்ன பங்காளி வெட்டுப்புலே காலமாடு மாதிரி சீரி பாய்வியா? என்ன ஆச்சு? காலமாடு மாதிரி இருந்த என்ன
கொழுப்பு அடக்கி வாண்டி மாடாக்கிட்டானுங்க. நான் ஒண்ணு சொல்றேன் சார், எத்தனையோ கட்சி போராட்டம் நடத்திருக்கு சார். போலீஸ்காரன் கையை கடிச்ச கட்சியை பாத்திருக்கீங்களா சார்? அதுனா கரும்பு கட்டா அவன் ஆண்டு போறான் சார், கையை கடிக்கிறதுக்கு பிடிச்சு கடிச்சிட்டான். இப்ப அவனை என்ன செய்யணும் சொல்லுங்க. கையை கடிச்சதை வச்சு சொன்னீங்கன்னா ஒரு பரப்புரை, அதாவது ஒரு பெண்களோட பொதுக்குழு கூட்டத்துல வந்த காவல்துறையோட சட்டக்குள்ளே கை விட்டுனோன்னு நாக்கின்லாம் இங்க இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கொச்சையா பேசுறீங்க. வேற வழி இல்ல. ரொம்ப கொச்சையா பேசுறேன். நானும் கொச்சையா தான் சொல்லி என்ன கொச்சையா பேசுறேன்? என்ன சார் என்ன கொச்சையா பேசுறேன்? நான் என்ன கொச்சையா கேட்டேன் நீங்க சொல்றீங்க? நான் பொதுவா தான் சொல்றேன். என்ன கொச்சையா கேட்டேன்? நீங்க பயன்படுத்துற வார்த்தைகள் ரொம்ப கொச்சையான வார்த்தைகள். ரொம்ப கொச்சையான வார்த்தைகள். இப்ப அவங்க பண்ணது தப்புன்னு சொன்னா கையை கடிக்கலாம்ங்கறத ஆதரிக்கிற மாதிரி அர்த்தம். சொல்லுங்க. என்னாச்சு? What's going on? அரங்கனார கொரங்கனார ஆகிட்டான். இல்ல இப்ப எந்த இடத்துல கண்டிச்சீங்க? கையை கடிச்சதையோ துப்பாக்கி கொண்டு வந்ததையோ எந்த இடத்துல கண்டிச்சீங்க? காவல்துறை விடுங்க சார், அவங்க கடமையை அவங்க செஞ்சாங்க. தாவேக்கா என்ன செஞ்சுச்சு? தாவேக்கா என்ன செஞ்சுச்சு? அதுதான் சொல்றேன். தாவேக்கா எந்த இடத்துல கண்டிச்சிச்சு அந்த மாதிரி எல்லாம் செய்ய கூடாதுன்னு? பேய் இந்த ஓனன ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. அரக்கத்தனமாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவும் எந்த மாநில உரிமையும் பெற்றுத்தராத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றுவதற்கு ஒரே நிமிஷம், யாருகிட்ட இருந்து மாநில உரிமையை பெற்று தரல? ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா, ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? யாருகிட்ட இருந்து மாநில உரிமையை பெற்று தரல? யோ பேசு, பேசியா சொல்லுங்க. யாருட்டு இருந்தன்னா மத்திய அரசாங்கத்திடமிருந்து. மத்தியில யார் இருக்கா? யாருக்கு 40 MP இருக்கு? இருங்க நான் உங்ககிட்ட கேக்குறேன் சார். மத்தியில யார் இருக்கு? பிஜேபி. யார் பெருமை தட்டிக்கிறா? பிஜேபி கூட யார் இருக்கா சார்? எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. பிஜேபி கூட கூட்டணி மாநில உரிமையை இருங்க எப்படி இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. மாநில உரிமை ஒரு மாட்டுக்கு மூக்கனாங்க இல்லாம நல்லா மேய விடுறீங்க. ஆனா அக்னீஸ்வரன் வந்தா கையையும் காயையும் கட்டி போட்டுட்டு விழுந்த வாயையும் கட்டி போட்டு பேசுறா தம்பி. உங்களுக்கு பாத்திரண்டா இன்னைக்கு பதில் சொல்ல முடியலன்னா ஏன் மேல என்ன 2 நிமிஷம் பேச இல்ல ஒரு நிமிஷம் நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? நீங்க பதில் சொல்லுங்க. அக்னீஸ்வரன் தவறுங்க. நான் என்ன எடுத்தோம்? முதல்ல பேசிட்டே இருக்கறியா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நான் என்ன கேட்டேன், மாநில உரிமைகளை மத்தியில பறிக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல, யார் பறிக்கிறா? யார் பறிக்கிறா சொல்லுங்க. யார் பறிக்கிறா சொல்லுங்க. மத்திய அரசாங்கம். யாரு? அது யாருன்னா அது உங்களுக்கு எந்த ஆட்சின்னு தெரியல, எந்த கட்சியும் தெரியல. எந்த கட்சி? எந்த கட்சி? அந்த கட்சியோட யாரு கூட்டணி வச்சிருக்கீங்க? அதையே ஏன்டா குடாஞ்சு கேக்குறீங்க? எந்த கட்சியும் தெரியல. எந்த கட்சி? எந்த கட்சி? அந்த கட்சியோட யாரு கூட்டணி வச்சிருக்கீங்க? அதனால நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. சரி கேள்வி மேல் கேட்டுக்கொண்டே இருந்தால் அக்னீஸ்வரனை பேச விடாம ஆக்குறதா இந்த நாட்டுல ஜனநாயகமா சார்? கேள்வி மேல் கேட்டுக்கொண்டே இருந்தால் அக்னீஸ்வரனை பேச விடாம ஆக்குறதா இந்த நாட்டுல ஜனநாயகமா சார்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.